ஹாய் ஹலோ டோரிமான்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி நாம் ரகட் பாய்ஸ் 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம சேனலில் பார்த்த எஃப்எஃப் இல்லை ஒன் ஷாட்டில் உங்களோட ஃபேவரட் எஃப்எஃப் எதுன்னு சொல்லிட்டு ஒன் ஷாட் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு என்ன பிடிக்குதுன்னு நானும் பார்க்குறேன். ஸோ உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். லாஸ்ட் பார்ட் நம்ம இதில் பார்த்துருந்தோன்னா உங்கள் அப்பா உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார். அதான் உங்களை கிஸ் பண்ண விஷயம், லவ் பண்ணுற விஷயம் அது தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அப்படியே காரில் போகும்போது உங்களோட செயினை தூக்கி போட்டு போயிருப்பீங்க. இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த செயினை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நீல் டவுன் போட்டு அழுதுட்ருக்கான். அப்போது பக்கத்தில் ஜேகே, ஜிமின், சுகா 3 பேருமே மச்சான் அழுகாதடா, நீ அழுகுறத எங்களால் பார்க்க முடியலடா, என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் நம்ம 4 பேரும் ஒன்று தான்டா, அழுகாதடா, ஒயனா தூக்கிடலாமா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்து பேசுகிறாரு. அப்போ ஜங்குக்கு மச்சான் நீ ஏன்டா அழுகுற? அவன் நம்ம மேலே கை வச்சிட்டான்ல அவங்க அப்பா, அவனை நான் போடுறேன், நான் போட்டு நான் உள்ளே போகிறேன், நீங்களாம் இருங்கடா, நான் போகிறேன்டா, நான் ஒரு ஆள் போதும்டா அவனுக்கு. அப்போ ஜிமின் லூசுத்தனமாக பேசாதீங்கடா, நம்ம சின்ன பசங்க இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம், ஏதோ பேசிகிட்ருக்கீங்க, 10th படிக்கிற பசங்க பேசுகிற மாதிரியா பேசுகிறீங்க? டேய் இங்கே பாடுறா, ஆனது ஆகட்டும், வேறு வேலையை பார்ப்போம் வாங்க. அப்போது ஜிமினை பார்த்துட்டு என்னடா அனுப்பிச்சிட்ருக்க? என்ன அனுப்பிச்சிட்ருக்க? இங்கே பாடுறா, பார்த்தல என்ன கொடுத்துட்டு போயிருக்கான்னு, அவளோட அம்மா கொடுத்த செயினடா இது. அவ அம்மாவுக்கு மேலே என்ன நினச்சிருக்காடா, அவளை விட்டு வேற வேலை பார்க்க சொல்கிறா? முடியாது, நான் போகிறேன், நீங்கள் யாரும் ஒருத்த அவள் என்ன தானே லவ் பண்ணுறா, நான் தானே எல்லாத்துக்கும் காரணம், அவளை லவ் பண்ண வச்சதும் நான் தான், அவளை லவ் பண்ணுறதும் நான் தான், நான் பார்த்துறேன்டா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்போ ஜேகே நான் பேசுகிறீங்க, இப்போ நம்மளால் நினச்சா கூட எதுவும் பண்ண முடியாது, அவன் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ நம்ம 10th தான் படிக்கிறோம், அதை மறந்துட்டியா? போகலாம், செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் செய்யும் போது நம்ம தரமாக செய்யணும், ஏதோ ஏனோ தானோலாம் செய்யக்கூடாது, புரியுதா? அப்போ ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியில் பார்க்குறான் ஜங்குக்கா. பொருடா மச்சான், ஒயன் உனக்கு தான், சரியா? எவன் நினச்சாலும் மாற்ற முடியாது, அவங்க அப்பனே நினச்சாலும் மாற்ற முடியாது, வெயிட் பண்ணுறா, எங்களை நம்புறல்ல, வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒயனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி டெவிலாக பேசுகிறான். அப்போ சுகா ஆமாம் மச்சான், அவன் சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம வெயிட் பண்ணோம், அர்ஜென்ட் பட்டனா எதுவுமே நடக்காது, நம்மக்கிட்ட ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லை, லண்டனுக்கு எப்படி போவேன்? நீச்சல் போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது அமைதியாக கீழே குனிறாரு. அப்படியே அந்த செயினை எடுத்து அவனோட கழுத்தில் அப்படியே போட்டுக்கிட்டே எழுந்து 4 பேருமே மாதம் நடந்து போகிறாங்க. இப்போ அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்றதுனால அமைதியாக இருக்காங்க. தென் அப்படியே டேஸ் போகுது. அவங்க அப்பா லண்டனுக்கு அனுப்பிட்டாரு. லண்டனில் ஒரு ஹாஸ்டலில் மறுபடியும் சேர்த்து விட்டார். அங்கேயும் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி உங்களை வெறும் கேர்ள்ஸ் ஸ்கூலிங்கில் தான் சேர்த்துருக்காரு. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான். அப்படியே நீங்கள் அந்த சைடு 3 பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த பக்கம் அவனோட டெரஸில் உங்களோட செயினை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 3 பார்த்துட்டு, பயப்படாத ஒயன், ஏன் அழுகிற? இப்போ நீ அழுதுட்ருக்கன்னு எனக்கு தெரியும், அழுகாத, நான் வரேன், உனக்காக நான் வருவேன், நான் வரும்போது முழுசாக உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அந்த பக்கம் நீங்கள் 3 பார்த்து உங்களுக்கு ஏதோ டெலிபதி மாதிரி இருக்குது, அவன் ஏதோ சொல்கிற மாதிரி. அப்போ நீங்கள் இந்த 3 பார்த்துட்டு, நான் அழுகலை, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நீ எனக்காக வருவேன்னு எனக்கு தெரியும்ட்டியா, கண்டிப்பாக நீ எனக்காக வருவேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பார்த்து நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க.
அப்படியே இந்த பக்கம் டேயாங் பின்னாடி ஒரு ஹேண்ட் ஓவர் ஆகுது. அவன் பட்டுன்னு திரும்பி பார்த்தா மோனா தான், அவனோட கசின், உங்களோட கிளாஸ்மேட்டில் இருந்தாலும் அவள் தான். இப்போ அவளுக்கு செம்ம குஷியாக இருக்குது நீங்கள் ஊர் விட்டு போனது. அப்படியே மோனா டேயோட ஷோல்டரில் கை வச்சு ரப் பண்ணிட்டு, டே ஒயன் போயிட்டான், அவ்வளோதான், அவளுக்காக ஃபீல் பண்ணிட்டுருக்கியா? அவள் ஜஸ்ட் பாசிங் க்ளவுட் தான் டே. ஆனால் நான் அப்படி இல்லை. ஓ மோனா, உன்னோட சின்ன வயசுலேருந்து நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் டே. நான் தான் உனக்காக பிறந்தவன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேயோட 2 கையை ஹோல்ட் பண்ணி அவனுக்கு நேராக அவளோட ஃபேஸை பார்க்க வைக்கிறான், அவளோட சின்ன பிடிச்சி தூக்கி. அப்போ டே அவளை பார்த்துக்கிட்டே அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, ஒயனை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே அவளை பார்த்துட்டு ஜஸ்ட் அவன் நோட் பண்ணுறான் தலையை. உடனே அவளுக்கு சந்தோஷமாயிடுது. அவ்வளோதான், டே வந்து நம்மக்கிட்ட வந்துட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவள் டேவை பார்த்துட்டு, இதான் டே உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன், ஐ லவ் யூ டே. நீ போய் ஜஸ்ட் அவளை போய் லவ் பண்ண, அவள்லாம் யாருன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ டே வந்து ஒன்று புரியுது, இவளை வச்சு தான் வந்து நம்ம ஒயன்கிட்ட பேச முடியும். இவ இருந்தால் நம்ம ஒயன்கிட்ட பேசலாம், இவகிட்ட நம்ம பேசி அப்படி சொல்லிட்டு ஒன்று ஓடுது. அப்படியே டே வந்துட்டு, ஆமாம் மோனா, ஆமாம் பாசிங் க்ளவுடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ மோனா வந்துட்டு பின்னாடி பேக்கப் பண்ணிவிட்டு, இதுதான் டே உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன், ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணுறான். அதை தூரத்துலேருந்து நம்ம 3 பாய்ஸும் பார்த்துட்டு, அப்போ ஜிமின் வந்துட்டு, ஏய் மச்சான், இவனடா அந்த மோனாவை கட்டி பிடிச்சிட்ருக்கான். அவன் எங்கடா கட்டி பிடிச்சான், அவளை தான் பின்னாடி கட்டி பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, இந்த மோனாக்கு டேவ் மேலே பெரிய கண்ணு தான்டா, அவனை சும்மாவே விட மாட்டா. இப்போ வேற ஒயன் இல்லை, வாட்டமாயிடுச்சு அவளுக்கு, அது பாரு எப்படி கட்டி பிடிச்சி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் வந்துட்டு, டேயா வாடா போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்ட உடனே டே வந்து அவளை பார்த்துட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே மோனாக்கு இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு வழியாக டே எனக்கு கிடைக்க போகிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். தென் அப்படியே ஜங்குக், ஜிமின், சுகா எல்லாருமே போகிறாங்க. டே வந்து பின்னாடியே போகிறான். அப்போ யோசிச்சுக்கிட்டே போகிறான், இவ்வளோ வச்சு தான் எப்படியாச்சும் நம்ம ஒயன் எந்த ஊரில் இருக்கா, எப்படி இருக்கான்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜிமின் வந்துட்டு, டேய் என்னடா போய் அவளை கட்டி பிடிச்சி நிற்கிற, மச்சான் உங்களுக்கு தான் தெரியும்ல அவள் எப்படி வஞ்சிட்டு வந்து உயிர்ந்துன்னு இருக்கான் என் மேலே, நான் ஏன்டா அவளை கட்டி பிடிக்கிறேன், அவள் தான் என்னை கட்டி பிடிச்சான். அப்படியே எனக்கு அப்புறம் எரிஞ்சுது உடம்பெல்லாம். அவளை வச்சு தான் ஒயனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தேன். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், அவளை வச்சு தான் ஒயனை பிடிக்கணும், அவள் எங்கே இருக்கா, எங்கள் ஊரில் இருக்கான்றது இவளை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் 4 பேரும் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். தென் அப்படியே வந்து ஒரு 3 இயர்ஸ் லேட்டர், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். அப்போ அவனை பார்த்துட்டு ஒருத்தன், டேய் யார் ஏரியாவில் வந்து இங்கே சிகரெட் வச்சுன்னு இருக்க, தெரியும்ல இது யார் ஏரியான்னு. ஐயோ ஆமாம்ல, அவனுங்க வர டைமில் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை போட்டு அவன் ஓடுறான். அப்போ தூரத்தில் இருந்து ஒருத்தன், என்னடா அப்படி ஓடுறான், நம்ம வரத்துக்கா? ஆமாம் மச்சான், நம்மன்னா பயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வரானுங்க. ஜங்குக்கும் ஜிமினோ தான். அப்போது அந்த தூரத்தில் இருந்து ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சுகா தான். சுகா வந்துட்டு, என்னடா 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க, வண்டியில் மச்சான் வாக்கிங்கு, உன்ன மாதிரி சோம்பேறி கல்வியா நாங்களாம் எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டுருப்போம், அதான் நடந்து போகிறோம், உன்ன மாதிரி சோம்பேறியாக கார்லேயே போயிட்டு கார்லேயே வரத்துக்கு நாங்கள் அண்ணா சுகாவா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு ஜங்குக்கு. அப்போ சுகா பார்த்துட்டு, ஓரா பேசினேன் வாய் கிச்சிரோண்டா அப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார்லேயே போயிடாரு. தண்ணி இவனுங்க 2 பேருமே போகிறானுங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. உள்ளே போனால் உள்ளே ஃபுல்லாமே ட்ரக்ஸ் தான், ட்ரக்ஸு அப்புறம் ஆல்கஹால் அந்த மாதிரி.
ஸோ உள்ளே போனால் எல்லாமே அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. டேய் மச்சான் டேயாங்கா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அப்போ டே வந்துட்டு ஏய் தான் மேலே அப்பாடுறா அப்படின்றான். மேலே பார்த்தா நல்லா ஒரு ஹேண்ட்ஸம்மாக கோட் சூட்லாம் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்து நிற்கிறான். என்னடா இன்னுமா கோட் சூட்டை கழட்டல நல்லா இருக்குதுன்னு அப்படியே போட்டுன்னு இருக்கியா? டேய் அங்கெல்லாம் போனால் மீட்டிங் வந்து இந்த மாதிரி தான்டா போகணும், என்னன்னா மொக்கையா ட்ரௌசர் பேண்ட்டு போட்டு போக சொல்கிறியா? சரி சீனா போடாத. எப்படி போச்சு மீட்டிங்கு? பக்கா நம்மளுக்கே எல்லாத்தையும் கொடுக்குறான்ட்டான். வேறு யாருக்குன்னா குத்துருவானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து சொல்கிறாரு. தென் 3 பேருமே பேசிட்டே ஆமாம் இந்த சுகா எங்கடா போகிறான் கார் எடுத்துகிட்டு? அவன் எங்கேயாவது போவான்டா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்க ட்ரக் டீலர் ஆகிட்டாங்க. இந்த 3 இயர்ஸில் நிறைய ஃப்ராடு வேலை, நிறைய வந்து இது தப்பு பண்ணிவிட்டு பெரிய ஒரு டீலர்கிட்ட வந்து அவனை வந்து போட்டு தள்ளிட்டு அவனோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிட்டானுங்க. இவங்க 4 பேர் தான். அப்போது ஜிம்மின்னு வந்துட்டு டேய் அங்கே பாடுறா அந்த பைத்தியம் வந்து நிற்குது, நடாது எப்போ தாண்டா அதை கட்டி விடுவ? அப்போது டே அங்கே எட்டி பார்த்துட்டு இவளா எவ்வளோ தாண்டா இவ்வளோ அவாய்ட் பண்ணுறது, வந்து நின்றுட்டே இருக்கா மூஞ்சி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மோனா என்ன வேணும்? இல்லை நீ சாப்பிட்டியான்னு கேட்டு போனான்னு வந்தேன். சாப்பிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அரைச்சா மாதிரி தான் பேசுகிறான். பட் இருந்தாலும் அவள் வந்துட்டு பேசினா போதும்னு வந்து நிற்கிறா. ஜங்குக்கு வந்து டேங்க பார்த்துட்டு மச்சான் 3 வருஷமாக அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கா, அவன் மேலே உனக்கு பாசம் வரல, லவ் வரல? சே என் ஹார்ட்டு என்கிட்ட இருக்குது, அப்போ எப்படா எனக்கு வரும்? அதுவும் இவளையா? வாய்ப்பே கிடையாது. இவளை நீ கூட பேசாத, நீ உஷார் பண்ணிக்க மச்சான், உனக்கு தான் பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஐய எனக்கு வேணாண்டா இவ. ஐயோ இவன் என்னங்க வாங்க, எனக்கு அப்பெல்லாம் பிடிக்காது. கால் மீ டேடி, என்னை டேடின்னு கூப்பிடணும்டா என் பொண்டாட்டி. தா இதெல்லாம் எங்ககிட்டேண்டா சொல்கிறேன், போய் நீ லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு திட்டுறாரு. அப்பட்டே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. தென் இந்த பக்கம் நீங்கள் உங்களோட காலேஜ் வந்து முடிச்சிருப்பீங்க. காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எங்கேயுமே வெளியவே போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி, பேலஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்களை விட்டுருப்பாரு. தென் உங்களுக்குமே வந்து வெளியே போக ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அப்படியே அந்த வீட்லேயே இருப்பீங்க 24/7 அந்த வீட்லேயே வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு பிடிச்சது பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க. இப்படியே போகுது டேஸ்லாம். ஒன் ஃபைன் டே உங்கள் அப்பா வராரு. ஒயன் சொல்லுங்கள், உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கேன். வாட்? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் உங்களோட பொம்மை கிடையாது. நான் சொன்னதை கேட்குறியா? பையன் வேறு யாரும் இல்லை, ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனோட பையன், ஒரே பையன், அவனோட பிஸ்னஸ்க்கும் ஒரே பையன், அப்புறம் நம்ம பிஸ்னஸையும் அவன் டேக் ஓவர் பண்ணிப்பான். ஸோ அவன் தான் கரெக்ட். யாரை பற்றி பேசிகிட்ருக்கீங்க? டேவிடை பற்றி பேசுகிறீங்களா? அப்பா அவன் ஒரு குடிக்காரன், பொம்பளை பொறுக்கி, அவனை எனக்கு கட்டி வைக்க போகிறீங்களா? ஆமாம் ஏன், அவன் தான் மாப்பிள்ளை, வேறு சாய்ஸ் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திரும்பி போகிறாரு. அப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் செத்துருவேன். ஹோயன் நான் சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாத பேசாத. நீ சாவணுன்னாலும் அது ஏன் அதை நான் தான் முடிவு பண்ண ஓயன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிடுறீங்க. அப்போ நீல் டவுன் போட்டு உங்கள் முட்டியை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு எங்கே இருக்கடா, எனக்கு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ண பார்க்குறாரு, இதுக்கு மேலே நீ வரலன்னா என்னை பொணமாக தான் பார்ப்பேன். எனக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக நீ வரலன்னா அதுக்குள்ளே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் டேக் ஏதோ ஒரு மாதிரி டெலிபதி ஆகுது, நீங்கள் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரி. அப்போ டே வந்துட்டு வாண்டடாக போகிறான்.
மோனாவை பார்க்க. அப்போ அவன் டேவை பார்த்த உடனே மோனா ஓடி வந்து, டே என்ன வேணும், ஏதாச்சும் பேசணுமா? நான் கூட உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு வரான். அவளும் பைக்கில் ஏறி உட்காந்து 2 பேருமே பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போன உடனே அப்படியே மோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டேவை வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான்ட்டு. அப்போ டேவை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா, ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கிட்டே இருக்கா. டே வந்துட்டு, மோனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சரி நீ கேளு. இல்லை டே நீ கேளு, நீ தானே ஃபஸ்ட்டு சொன்ன. பரவாயில்லடி நீ கேளு. அது அது வந்து நீ என்னை விரும்புறியா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றா. அப்போ டே வந்துட்டு அதுதான் நானும் கேட்க வந்தேன். எப்போ பண்ணிக்கலாம்? உனக்கு எப்போ ஓகேயோ நம்ம பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், அவங்க உங்கள் வீட்டில் வந்து பேசுவாங்க. சரிடி, அந்த ஒயனை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா? அப்போது மோனா மூஞ்சி அப்படியே ஃபேட் ஆகுது. அப்போ மோனா பார்த்துட்டு, ஏன் ஒயன் எதுக்கு? அதான் நீ என்ன லவ் பண்ணுறல்ல? நான் உன்னை லவ் பண்ணுறேன். இந்த செயின் இருக்குல்ல, இது அவளோட தான். இது அவகிட்ட கொடுக்கணும். அப்போ தான் நான் வந்து ஃபுல்லாக உனக்கு கிடைப்பேன். அதனால தான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். உனக்கு தெரியாதுன்னா விட்டுரு, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். நான் அவளை தேடிட்டு தான் இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டு இதை அவகிட்ட கொடுத்துட்டு உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்றான். அப்போ உடனே அவள் ஃபேஸ் வந்து ஸ்மைல் ஆகுது. அதுக்கு தானா இதை கொடுக்கணுமா? வேணா நீ என்கிட்ட கூட. அப்போ உனக்கு அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அது எனக்கு அப்படின்னு இழுக்கிறான். அப்பயே டேக்கு தெரியுது இவளுக்கு நல்லா தெரியுன்றது. ஒரே ஒரு வாட்டி நம்ம 2 பேரும் போகலாண்டி, போயிட்டு அவளை பார்த்து இதை கொடுத்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறத சொல்லிட்டு வந்துடலாமா? நான் அவளை பார்க்கணுமா? அது கஷ்டமாச்சு. ஏன் அப்படி சொல்கிற? அவ்வளோ பெரிய பிடிங்கியா அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்களை பற்றி பேசினாதான் அவள் பலிக்கு வருவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறான். அவள் இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்க டேட் அவளை பார்க்க விடுவாரான்னு தெரியல. நான் அவங்க டேட்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அலோவ் பண்ணால் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நீ என் கூட வந்தால் அவர் விட மாட்டாரே. நான் வரேன்னு சொல்லாத, நம்ம எங்கேயாவது ஸ்பெஷலான ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். அவளை வர சொல்லு. முடியாது டே, அவள் வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டான். சரி அப்படியா? அப்போது இந்த செயினை நான் கொடுக்குறேன், நீ போய் அவள் வீட்டில் கொடுத்துட்டு வா. தூரத்துலேருந்து பார்த்தா கூட ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ மோனா வந்துட்டு அப்போ ஓகே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு டேவை ஹக் பண்ணுறா. அப்போ டே வந்துட்டு ஒரு மாதிரி வில்லு கூட்டு, நீ போய் பார்த்து இதை கொடுத்துட்டு வந்துடு, அதுக்கப்புறம் கல்யாணம் தான் அப்படின்றான். அது சொன்னது அவனுக்கும் எனக்கும் தான் சொல்லியிருப்பான், மோனாவுக்கு இல்லை. தென் அப்படியே ஒரு 2 பேருமே வந்து பேக்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க லண்டன் போகிறதுக்காக. அப்போ ஜங்குக் ஜிமின்லாம் வந்துட்டு அவங்களும் நல்லா நடிக்கிறாங்க இவனுக்காக. அப்புறம் மச்சான் தங்கச்சி கூட ஹனிமூன்கா அப்படின்னு சொல்லும் போது மோனா ப்ளஷ் ஆகுறா. அதை பார்த்துட்டே அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆமாண்டா அப்படின்றான். சரிடா மச்சான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. தென் மோனா 2 பேருமே லண்டன் ரீச் ஆன உடனே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. தென் அப்படியே வந்து மோனா வந்துட்டு உங்களோட டேடிக்கிட்ட பேசி நீங்கள் இருக்க வீட்டோட அட்ரஸ் கேட்டு வாங்குறா. பட் இவன் மட்டும் தான் வரான்ற மாதிரி பேசியிருப்பான். அப்போ வந்து அவளை கூப்பிட்டு போய் காரில் இறக்கி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு வெளியே பெரிய பங்களா, அந்த வீட்டுக்கு வெளியே இறக்கி விட்டுட்டு இங்கே இருக்கா ஒயன்? ஆமாட்டேன். சரி ஓகே, இந்த சைனா வீட்டை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அங்கே உன்னை பற்றி யோசிக்க மாட்டான். எனக்கோ கல்யாணம் முடிஞ்சால் கல்யாணத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த மோனாவும் செயினை எடுத்துகிட்டு
பொறுமையாக உள்ளே போகிறா. உள்ளே போன உடனே ஒயனை பார்த்த உடனே, ஹே ஒயன் எப்படி இருக்க? ஹே மோனா, நீ நீ எங்க எப்படி இருக்க? பார்க்கவே பெருசாகிட்டு இருக்க, ரொம்ப வளர்ந்துட்ட அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கான். அப்போ மோனா உங்களை பார்த்துட்டு, அது ஒயன் உங்ககிட்ட பேசணும். முதல்ல நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பா தான் சொன்னார். நம்ம ஸ்கூல் அட்ரஸ்லேருந்து உங்கள் அப்பா கால் பண்ணேன், உங்களை பார்க்கணும், அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் உங்கள் அப்பா இங்கே அட்ரஸ் சொன்னார். ஸோ உன்னை பார்க்க வந்தேன். ஐயோ தேங்க்யூ மோனா, எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறீங்க. அவள் வந்து உங்களை பார்த்துட்டு, ஏன்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? வா என்னோடய ரூமுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போது உள்ளே போன உடனே மோனா அவங்கள பார்த்து, இது உன்னோட செயின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அப்போ அந்த செயினை வாங்கின உடனே உங்களுக்கு டேங் தான் வந்து ஃப்ளாஷ் ஆகுறான். இந்த செயின் உங்ககிட்ட இது டே தான் கொடுத்தான். டே வந்திருக்கானா? இங்கே இருக்கானா? எங்கே? அது ஒயன் ரொம்ப ரொம்ப அவசரப்படாது. உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டேவும் நானும் லவ் பண்ணுறோம். இந்த செயின் இதுக்கு மேலே அவன் வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறான். உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்கள் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ண சொல்லி உன்னை கூப்பிட்டான். என்ன சொன்ன? உனக்கும் டேனுக்கும் மேரேஜா? ஆமாம் ஒயன், ஐம் சாரி. இது உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? இல்லை அதெல்லாம் இல்லை. டேங் ஒன்றும் லவ் பண்ணுறான்ல? ஆமாம் ஒயன், லவ் பண்ணுறான். ஓ சரி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் வரேன். கங்க்ராட்ஸ் போத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேட் ஆகிடுது. அவளை அப்படியே கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சரி ஏதாவது சாப்பிட்றியா? நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரியா? நம்ம பேசலாம். இல்லை வயன், வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வெளியே போகிறோம். ஓ அப்படியா, சரி பார்த்து போயிட்டு வா மோனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கெட்டியாக ஹார்ட்லாம் வலிக்குது உங்களுக்கு, இருந்தாலும் ஹக் பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க. தென் டே எப்படி இருக்கான்? அவன் வந்திருக்கானே, அவனை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. பட் மோனா அப்படி சொன்னதுனால போகாமல் அப்படியே உட்காந்துடுறீங்க. டே லவ் பண்ணுறான் மோனாவை. நான் பைத்தியம், எனக்காக வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெல்ட்டியாக பேசிகிட்டே வெயிட் பண்ணுறீங்க, உட்காண்ட்ருக்கீங்க. அங்கிட்டே நீங்கள் ஒரு வாட்டியாவது பால்கனியில் வந்து பார்க்க மாட்டீங்களான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தென் அப்படியே மோனா வெளியே வந்த உடனே டே காருக்குள்ளேயே தான் உட்காந்துட்ருக்கான் அப்படியே கேஷுவலாக. ஏன் வந்துட்டியா? என்னாச்சு? சொல்லி கொடுத்துட்டல? டே கொடுத்துட்டேன். அவளுக்கும் சந்தோஷம்தான். இன்ஃபேக்ட் அவளும் சொன்னான் அவளுக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் பேசியிருப்பீங்க, பட் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்கள் சொல்லியிருப்பீங்க எங்கள் அப்பாவும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் அப்படி சொன்ன உடனே டேக்கு ஹார்ட் பீட் எகுறுது. என்ன சொல்கிறேன்? அவங்க அப்பா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார் போல் அவ்வளோ சொன்னான். அப்புறம் நம்ம மேரேஜையும் இன்வைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக சிரிச்சிட்டே சொல்கிறான். அப்போது டே மூஞ்சி ஒரு மாதிரி மாறுறதை பார்த்துட்டு, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, கிளைமேட் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஓகே நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வரான். தென் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் உட்காந்து மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ என்ன நடக்குது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய், லவ் யூ ஆல்.